உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேலும் அதில் ஒரு சாதனையாக சீமான் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு புதுமையான கட்சி அப்படின்றதையும் தாண்டி ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த அளவுக்கு ஒரு போராடுற குணம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அந்த நாம் தமிழர் கட்சி செய்த சாதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்ப காலத்தில் மக்கள் அவங்களுடைய தேவைக்காக போராடுறதுக்கே பயந்து ஒதுங்கிய ஒரு காலத்தில் சீமான் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திற்காக மக்கள் போராட்டும் அப்படின்ற ஒரு நிலைமையை முன்னிறுத்திய பிறகு மக்கள் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக அவங்களே களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் வந்திருக்காங்க. இது எல்லாமே சீமானால தான் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி சீமான் மேல இந்த அளவுக்கு வன்மத்தையும் கைக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நம்மளை பார்த்து பயந்த மக்கள் தற்போது நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இது சீமானவர்களால தான் அப்படின்றத உணர்ந்த திமுக அரசாங்கம் இனிமே சீமான் போராடவோ அல்லது எந்த ஒரு போராட்டத்திற்கோ ஆதரவு கூட கொடுக்க கூடாது அப்படின்னு நேரடியாகவே பாத்தீங்கன்னா சீமானுக்கு மிரட்டலை கொடுத்திருக்காங்க. இந்த மிரட்டலுக்கு பிறகு சீமான் பல போராட்டங்களை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாலுமே சீமான ரொம்பவே பிஸியாக வச்சுக்கிறதுக்காக அவருடைய கட்சி சின்னத்தை பறிக்கிறது, அதுக்கு பிறகு நேரடியாக கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னு மிரட்டுறது, அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகளை போடுறது அப்படின்னு தொடர்ச்சியாகவே சீமான பிஸியாகவே பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை வச்சிட்டு இருக்காங்க. எங்கடா சீமான் மக்களை நேரில் சென்று அவங்களோட உரையாடி நிறைய பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் போட்டாரு அப்படின்னா 24 தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால சந்திக்க நேரிடும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீமானுக்கு நிறைய இடையூறுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சின்னம் எல்லாமே கிடைச்சி சீமான் தேர்தல் பணியில இருக்கும்போது சீமான் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு உலக சாதனையை நிகழ்த்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா இளைஞர்களை அதிகமாக கவரக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்ற டைட்டில் பிகே நியூஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு விருதை தரப்போறாங்க அப்படின்னும் அந்த விருது அப்படின்றது இந்த மே மாதத்துல தரப்போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு நிகரான ஒரு ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல்வாதிக்கு இந்த அளவுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா வரலாறுலேயே சீமானுக்கு தான் முதல் தடவையாக இருக்கு அப்படின்னு தான் தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆய்வு சொல்லுது. இந்த ஒரு ஆய்வுல முதல் தடவையாக எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் சீமானுக்கு இந்த 13 ஆண்டு காலங்களில் கிடைச்சிருக்கு அப்படின்னும். ஆனா சீமான் எந்த ஒரு பின்புலனும் இல்லாம இவ்வளவு பெரிய இடத்தை ரீச் பண்ணிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு தான் இந்த ஒரு ஆய்வு சொல்லுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.